ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லீவ் முடிஞ்சாச்சு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது பசங்களுக்கு. ஜூன் 1 4 இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஊர்லாம் சுற்றியாச்சு, ட்ரிப்லாம் போய் வந்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. பேக் டு ரொட்டீன் அப்படி தான் சொல்லணும். பின்னாடி வந்து செவத்தில் கவியோட ஆர்ட் ஃபுல்லாக அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ மோஹித் வந்துட்டு 4th போகிறான். சிலபஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் சிபிஎஸ்சிங்கிறதால. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கவி இந்த டைம் வந்துட்டு ப்ரீகேஜி டு எல்கேஜி போகிறாங்க. ப்ரீகேஜியில் வந்து ஆஃப் டே தான், 12:30க்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு. இனிமேல் ஃபுல் டே 3 o'clock வரைக்கும் இருக்கும். அவங்களே தான் சாப்பிடணும், லஞ்ச் கொண்டு போகணும், புதுசாக லஞ்ச் பாக்ஸ் லஞ்ச் பேக்லாம் வாங்கணும். எல்லாருக்கும் இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இந்த டைம் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா ஃபீஸ் பே பண்ணணும், எல்லாமே புதுசாக வாங்கணும். பசங்க கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கும் இப்போ இருக்கிற பசங்க புது பேகு, புது லஞ்ச் பேகு, புது பவுச், பென்சில் பவுச்ன்றது எல்லாமே நியூவாக தான் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் புதுசாக எடுத்துகிட்டு வருவாங்கன்றதால யூனிஃபார்ம், ஷூஸ் கொஞ்சம் இந்த டைமில் டென்ஷனாக தான் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அம்மாக்களுக்கு வந்து காலையில் எழணும், ஓடணும். 2 பசங்க இருந்தால் 2 பேரையும் கிளப்பி அனுப்பணும் 9:30க்குள்ளார. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. பட் பார்க்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே கொஞ்சம் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். டென்ஷன் இல்லாமல் பசங்களையும் கொஞ்சம் ஸ்லீப்பிங் டைம் வந்துட்டு நம்ம இப்போலேருந்தே அந்த ரொட்டீன் கொண்டு வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சேம் டைம் ஸ்லீப்பிங், சேம் டைம் வேக்கப், அந்த டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா இப்போலேருந்தே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 9:30 பெட் டைம்னா 9:30க்கு நம்ம பெட் டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா காலையில் வேக்கப் பண்ணுற டைம் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ ஆகிடும். அப்படி தான் நான் கொஞ்சம் முன்னாடியே அந்த ரொட்டீன் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். மோஹித்துக்கும் கவி பாப்பாக்கும் புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மோஹித்துக்கு ஹெவியாக இருக்குது போல் இந்த டைம். என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மீதி என்ன பெயிண்டிங் இருக்குது, என்ன திரும்ப கொடுக்கணும், என்ன வாங்கணும், அதுவும் இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது புக்ஸ் பார்க்கும்போது. சோஷியல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ்க்கு மட்டுமே 4 புக் இருக்குங்க. ஒன்று வந்து ப்ரோஸ், இன்னொன்று எக்ஸசைஸ், இன்னொன்று கிராமர், அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் எஸ் வி கேன் லேர்ன் புக் ஒன்று. சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் கொஞ்சம் பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது, பார்ப்போம். அப்புறம் கிராமர் ட்ரீ வெரி வெரி டஃப் ஃபார் மீ. மோஹித் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். பட் எனக்கு நான் புரிஞ்சுட்டு அவனை சொல்லிக் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் மேப் இருக்குது. மேப் லாஸ்ட் டைமும் வந்திருக்கு. போன இயரே மேப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி மேப் ஒர்க் புக் இருக்குது. சப்ஜெக்ட் வந்து இந்த டைம் மோஹித்துக்கு எக்ஸ்ப்ளோரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுதான் புதுசாக ஆட் ஆகிருக்கு. இது எப்படி இருக்கும், எனக்கு மேலே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கோடிங் இருக்கும், ஏஏ இருக்கும். இந்த வாட்டி லேப் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் இருக்கும் 4th மோஹித்துக்கு. நம்மலாம் 4th 5th வரைக்கும் நம்ம என்ன படிச்சோன்னே எனக்கு நம்ம ஜாலியாக இருந்தோம், அவ்வளோதான். இவ்வளோ டஃப்பான சிலபஸ்லாம் நம்ம வந்து 6th அப்புறம் தான் கொஞ்சம் ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். பட் இப்போது 4th இவங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் லேப்க்கு போகிறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இதுதான் புக்ஸ். என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸில் வந்துட்டு தமிழ் மட்டும், அது வந்து கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணல, இன்னும் பண்ணல போல். அது மட்டும் பெண்டிங் இருக்குது. தமிழ் வந்துட்டால் புக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். நோட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஹித்துக்கு மேக்ஸ் மட்டும் இந்த வாட்டி 5 நோட் கொடுத்துருக்காங்க. ஒரு டேர்முக்கு ஒரு நோட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு டேர்முக்கு ஒரு நோட் பத்தாதுங்கிறதால எக்ஸ்ட்ரா 2 நோட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்க்கு மட்டும் 5 நோட் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மற்றதெல்லாம் வழக்கம் போல் தமிழ், இங்கிலீஷ்க்கு, சோஷியல் சயின்ஸ்க்கு இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு கவியோட புக்ஸ். கவியோட மேக்ஸ் புக் பாருங்களேன், எல்கேஜி குழந்தையோட மேக்ஸ் புக். மை காட், நம்மளாம் 1 2 3 தான் படிச்சிருப்போம். என்ஜாய் அண்ட் லேர்ன் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ப்ளே அண்ட் லேர்ன் புக் இருக்குது. இது வந்து எல்லா ஸ்கூல்லையும் இப்போ எல்கேஜிக்கு இந்த மாதிரி தான் வரும். சும்மா இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கர்வ்ஸ், இதெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அவளுக்கு வந்து ரைட்டிங் நோட் வந்துட்டு ஒரு 4 லைன் நோட்டும் ஒரு செக்குடு நோட்டும் கொடுத்து. நம்ம படிக்கும் போதெல்லாம் செக்குடு நோட் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி பாக்ஸ் தானே வரும், செக்குடு பாக்ஸு. இப்போ பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இப்போ இருக்கிற பசங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் பெருசாக தான் வரும் இல்லையா பசங்களுக்கு, அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா தான். நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கிடையாது, குட்டி செக்கர் இருக்கும், நம்ம அதுக்குள்ளே எழுதணும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு அந்த லிஸ்ட்டு பார்த்து எல்லாமே கொடுத்துருக்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா, பேஜஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு நேம் எழுதி வைக்கணும். ஏன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.